கஷ்டமான நேரத்தில் பிரியமானவர்களே வாழ்த்துக்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுக்காகவே இன்றைய நல்வார்த்தை. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. சங்கீதம் 60:11. ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வேதனையில் சிக்கி புலம்பி தவித்து கொண்டிருக்கிற அன்பரே, உங்களது இன்றைய இக்கட்டில் கர்த்தராகிய இயேசு நான் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் சில மனிதர்களை நம்பி இருக்கலாம், அல்லது உங்கள் கையில் இருக்கிற சில பொருள், பணம் இவைகளை நம்பி இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு கை கொடுக்காது. அதற்கு பதிலாக நீங்கள் முழு மனதோடு கர்த்தராகிய இயேசுவை நம்புவீர்களானால் அவர் நிச்சயம் உங்களுக்கு இறங்கி உங்களது இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு உதவி செய்து உங்களை பாதுகாத்து விடுவிப்பார். தம்மை நம்புகிற ஒருவரையும் அவர் கைவிட்டதே இல்லை. தாவீது என்ற மனிதனுக்கு இப்படிப்பட்ட இக்கட்டுகள் ஏற்பட்ட போதெல்லாம் அவன் மனுஷனை நம்பாமல் கர்த்தரை மாத்திரம் நம்பி சார்ந்து கொண்டான். கர்த்தர் அவனை எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து காப்பாற்றி விடுதலை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை வாசிக்கிற நீங்களும் கூட முழுமையாய் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உங்களது இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் உதவி செய்து உங்கள் பிரச்சனையில் இருந்து வெளியே கொண்டு வருவார். எனவே நீங்கள் உங்கள் இக்கட்டில் சிக்கி அமிழ்ந்து போவதில்லை, மாறாக தப்பித்து வெளியே வந்து விடுவீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரின் கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமேன். இந்த வார்த்தைகளின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரிவிக்கவும். தொடர்ந்து இது போன்ற செய்திகளை பார்க்க இந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.